சீன விஞ்ஞானிகள் ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளனர். நிலவில் ஒரு நிரந்தர தளத்தை உருவாக்குவதற்கும் அங்கே மனிதர்கள் நீண்டகாலம் தங்குவதற்கும் நீரும் ஆக்சிஜனும் எரிபொருளும் அத்தியாவசியமான வளங்கள். ஹாங்காங், ஷென்சென், சீன பல்கலைக்கழகம் மற்றும் பிற நிறுவனங்களைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் போட்டோதெர்மல் கட்டலைசிஸ் என்ற செயல்முறையை பயன்படுத்தினர். அவர்கள் ஷேஞ்ச் 5 மிஷனில் இருந்து பெறப்பட்ட உண்மையான நிலவுமண் மாதிரிகளை ஒரு சீல் செய்யப்பட்ட எதிர்வினை அறையில் வைத்தனர். இந்த ஒளிக்குவிப்பு 200 டிகிரி செல்சியஸ் முதல் 250 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பப்படுத்தியது. இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் நீர் ஆவியாக வெளிப்படுகிறது. இந்த நீர் ஆவியை சேகரித்து குளிர்ந்தால் திரவ நீராக மாற்ற முடியும். இந்த முறையின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், அதே எதிர்வினை அறையில் விண்வெளி வீரர்கள் சுவாசித்து வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடை சேர்த்தனர். இங்குதான் நிலவு மண்ணில் உள்ள இல்மனைட் தாது தனது மாயாஜால் வேலையை செய்கிறது. இல்மனைட் சூரிய ஒளியை உறிஞ்சி ஒரு வினையூக்கியாக செயல்படுகிறது. இந்த வினையூக்க செயல்முறை பிரித்தெடுக்கப்பட்ட நீருடன் நேரடியாக சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனையும் அத்துடன் ராக்கெட் எரிபொருளுக்கான ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்ற கூறுகளையும் உற்பத்தி செய்கிறது. இது பல படிநிலைகளை குறைத்து அதிக ஆற்றல் சேமிப்பையும் வழங்குகிறது. இந்த முறை வெற்றிகரமாக செயல்பட்டாலும் நிலவின் கடுமையான மற்றும் தனித்துவமான சூழலில் இதை நடைமுறைப்படுத்துவது சில சவால்களை கொண்டுள்ளது.